ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கிளாஸில் வந்து பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோமா. முதல்ல கர்ச்சீப் சொல்லி தந்தேன். இப்போ செகண்டாவது ஜட்டி சொல்லித்தரேன். இந்த ஜட்டி எதுக்குன்னா நம்மளோட கை வளைவு வரணுங்கிறதுக்காண்டி தான். பேசிக் வளைவு வர்றதுக்காண்டி இப்படி துணியை வந்து இப்படி மடித்து போட்டுக்கணும். நம்மளை பார்க்க இருக்கிறது வந்து மடிப்பில் தான் இருக்கணும். இதுதான் வந்து ப்ளவுஸு சுடிதார் எல்லாத்துக்குமே அப்படி தான். ஆப்போசிட்டில் இருக்கிறது ஓப்பனாக இருக்கணும். இப்போ ஜட்டிக்கு 4ஆக மடிச்சுக்கிடுவோம். சரிங்களா? 4ஆக மடிச்சுக்கிட்டு அந்த உயரம் வந்து 11 இன்ச்சு, அகலம் வந்து 9 இன்ச்சு. முதல்ல அகலத்தையும் உயரத்தையும் முதல்ல குறிச்சிக்குவோம். 4ஆக மடிச்சுட்டு சுருக்குகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உயரத்தையும் அகலத்தையும் குறிப்போம். உயரம் வந்து 11 இன்ச்சு 11 இன்ச்சு குறிச்சிட்டு அதில் இருந்தாலும் ஒரு கோடு போட்டுக்கணும். அகலம் வந்து ஒரு 9 இன்ச்சு. அகலத்தை குறிச்சிட்டு அகலத்துக்கு உயரத்துக்கு இடையில ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். கோடு போட்டு வச்சுக்கிடணும். போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 9 வந்து 3 3ஆக பிரிக்கணும். 3 6 9 அப்படி 3 3ஆக பிரிச்சுக்கணும். ஒரு சின்னதாக ஒரு சட்டி தைக்கணும். அந்த அளவு இடுப்பில் மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இதில் நீங்கள் மடித்து அடித்து எலாஸ்டிக் விட்டாலும் சரி, இது கயிறு வச்சாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே மெத்தடு தான். ஆனால் இந்த 11 1.5 போக 9 இருக்கும். அதில் ஒரு 4.75 அதில் பாதி எடுத்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு 3க்கும் அந்த 4.75க்கும் இடையில ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த கார்னர்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு குறிக்கணும். இந்த 1.5 இன்ச்சு குறித்து இந்த வளைவு போட்டதும் பார்த்தீங்களா, இதுதான் பேசிக் வளைவு. சுடிதாருக்கு, ப்ளவுஸுக்கு, ஃப்ராக்குக்கு, ஜிம்மிஸுக்கு எதுக்குனாலுமே இந்த வளைவு தான். இதுதான் பேசிக்கு வளைவு. இந்த வளைவு நீங்கள் ஃபஸ்ட்டே தெளிவாக போட்டு படிச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் வரும்போது கஷ்டமே கிடையாது. இப்போ இதை கட் பண்ணுவோம், வாங்க பார்க்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு எங்கே வரைஞ்சிருக்கோமோ அந்த வரைஞ்சிருக்க இடத்த மட்டும்தான் கட் பண்ணணும். கரெக்டாக அந்த துணி மடித்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு டைம் பார்த்துக்கிட்டு தான் அப்புறம் கட் பண்ணணும். கட் பண்ணி முடிச்சுட்டு இதை கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி பிரித்து காமிக்கன்னு பாருங்கள். இந்த பிரித்து அடித்தாச்சுன்னா இதுதான் கால் வளைவு. இந்த வளைவு தான் நம்மளுக்கு சுடிதாரில், ப்ளவுஸில், சுடிதார் ஆம்கோல், கழுத்து எல்லாத்துக்குமே இந்த வளைவு தான். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னா நம்ம எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.